சனி என்ன இருக்குன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா புணர்ப்பு தோஷமா அங்க மாறுபடும். புணர்ப்பு தோஷம் வந்து அது ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படும். அடுத்தபடியா செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. இந்த செவ்வாய் 7ல அமர்ந்திருக்காருன்னா நீங்க ஒண்ணு மட்டும் கரெக்டா பண்ணுங்க. செவ்வாய் காரகத்துவம் வாயிலான அந்த பார்ட்னர் தேர்ந்தெடுத்துக்கோங்க. என்ன சார் செவ்வாய் காரகத்துவம் வாயிலா என்ன? சிறுடைய சர்வீஸ், மிலிட்டரி, மருத்துவம், ராணுவம் இது மாதிரி அமைப்புல உள்ள கணவரை தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்ல மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய பார்மசி வேலை செய்யக்கூடிய மனைவி நீங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி. ஏன்னா வந்து இங்க செவ்வாய் காலத்துல அங்க வரும்போது பாத்தீங்கன்னா எப்படின்னா ரொட்டேஷனா இருக்கும். அதாவது ஒரு 15 நாளைக்கு ஒரு தான் வீட்டுக்கு வருவாரு, இல்ல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தான் வீட்டுக்கு வருவாரு, மாசத்துக்கு ஒரு தான் வீட்டுக்கு வர்றாரு, இல்ல வெளிநாட்டுல வேலை செய்யறாருன்னா ஓகே நல்லது. அதே மாதிரி இந்த செவ்வாய் கூட யாரு வேணா சேரலாம் பிரச்சனை. ஆனா செவ்வாய் ராகுவும் சேராருன்னா அங்க ஒரு விதமான அந்த புரிதலை கெடுப்பார். புரியுதுங்களா? என்ன சிந்தனைகள் அதிகமா கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நமக்கு ஆசையை தூண்டி வைப்பாங்க. இவரு